சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் தேவன் நமக்கு இந்த மாதத்தில் தந்த வாக்குத்தத்த வார்த்தையை ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் உங்கள் சத்தங்களை உயர்த்தி வாசிங்க. ரோமர் 8ஆவது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. என் அன்பு சபையோர்களே, தேவன் நம்மோடு இருக்க, தேவனுடைய அன்பு நம்மோடு இருக்க, அவர் கிருபை நம்மோடு இருக்க, தேவன் தந்த வார்த்தைகள் நம்மோடு இருக்க, அவர் நம்மோடு இருக்கும் போது அவரோடு கூட மற்றவர்களை தேவன் அருளாதிருப்பது எப்படி? ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் முடிவிலே ஸ்தோத்திரம் ஒரு கேள்வியோடு முடிக்கிறார்கள். ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது அதில் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஸ்தோத்திரம். இதே வசனத்தை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது அதே ரோமன்ஸ் சாப்டர் ஸ்தோத்திரம் 8:33 verse அதில் நீங்க பார்க்கும்போது how he will not also with him graciously give us all things என்றால் அதில் ஒரு வார்த்தை கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது. கிருபையினால் அவர் தராதிருப்பது எப்படி? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு சபையோர்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பினோரை அவர் ஒருபோதும் கைவிடுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்கள் நாட்களிலே, நீங்கள் வாழ்கின்ற நாட்களிலே ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு விசுவாசம் ஒரு பக்கம், மற்றொரு விசுவாசம் மற்றொரு பக்கம், உலகத்தான் ஒரு பக்கம், சொந்தங்கள் சொல்லுகிறவைகள் ஒரு பக்கம் என்று உங்களுடைய விசுவாசத்தில் பலவீனர்களாய் இருந்தால் என் அன்பு சபையர்களே, தேவன் நமக்கு செய்யாதவராகத்தான் இருப்பார். ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, தேவனே உம்மை மட்டுமே நாங்கள் நம்புகிறோம், வேற ஒருவரை அல்ல, உம்மை மட்டுமே நாங்கள் நம்புகிறோம், எங்கள் குடும்பமாய் உம்மை நம்புகிறோம், எங்கள் தொழிலில் உம்மை நம்புகிறோம், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தில் உம்மை நம்புகிறோம், உம்மை மட்டுமே நாங்கள் நம்புகிறோம், உம்மை மட்டுமே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று நீங்கள் அர்ப்பணிப்போடு இருந்து பாருங்கள். இந்த வசனம் உங்களுக்கு அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பாதவர்களுக்கு இந்த வசனம் அல்ல. ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு கால் சொல்வது போல அப்படி இருக்கிறவர்களுக்கு இந்த வசனம் அல்ல. தேவனையை ஒரு பொழுதுபோக்காய் நினைப்பவர்களுக்கு இந்த வசனம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையை விளையாட்டாக நினைப்பவர்களுக்கு இந்த வசனம் அல்ல. அநேகர் கிறிஸ்தவர்களை ஒரு ஃபேஷனாக ட்ரெண்டாக எடுத்துக்கொள்வதனால் அவர்களுக்கு இந்த வசனம் அல்ல. இந்த வசனத்தை ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கையோடு, இயேசுவே எனக்கு ஜீவன், அவரே அவரே எனக்கு ஆதாயம், கர்த்தர் ஒருவரே என் குடும்பத்திற்கு என்று எந்த குடும்பம் அவரை முழுதாய் நம்புகிறதோ அவர்களுக்கு இந்த வசனம் சொல்லப்படுகிறது, அவரோடு கூட மற்றவர்களை அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துக்குண்டான பொருள் என்ன, இதுக்குண்டான அர்த்தங்கள் என்ன என்று நான் யோசித்த போது எனக்கு திரும்ப 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 என் இருதயத்தில் வந்த ஒரு காரியம், தேவன் நன்மை செய்யாமல் இருப்பாரோ? தேவன் நன்மை செய்யாமல் இருப்பாரோ? அவர் சுகம் தராமல் இருப்பாரோ? என்னை உயர்த்தாமல் இருப்பாரோ? என்னை நடத்தாமல் அவர் இருப்பாரோ? ஏன் நான் வனாந்தரத்தில் அலைந்தேன் நாடுகள் பின்னால், என்னை ஆண்டவரே என்னை அபிஷேகம் செய்யும், என்னை ராஜாவாக அபிஷேகம் செய்யும் என்று நான் கேட்கவில்லை. ஆனால் தேவன் என்னை தெரிந்து கொண்டார், என் வாழ்க்கையில் அவர் வந்தார், அவரே என்னை அபிஷேகம் பண்ணார். அப்படி என்னை தேடி வந்த தேவன் எனக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? என்னை தேடி வந்த தேவன் அவர், என்னை தேடி வந்த தேவன் அவர், என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர், என்னை விடுதலை செய்த தேவன் அவர். ஆமென். அவர் எனக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. என் அன்பு சபையர்களே, வேதம் இதை தெளிவாய் சொல்லுகிறது.
தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க உங்க உலக பிரகாரமா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் உலக பிரகாரமா யோசிச்சு பாருங்க. ஒரு தாயானவள் தன் மகனை இல்லை தன் பிள்ளையை, ஒரு குடும்பம், ஒரு தாய் தகப்பன் சேர்ந்தவர்கள் பெற்றெடுத்தால் இதான் பெற்றெடுத்ததோடு எங்கள் கடமை முடிந்ததுன்னு போறாங்களா? இல்லை. அந்த பிள்ளையை எந்த அளவுக்கு பராமரிக்க முடியும், அந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு தன் தகுதிக்கும் மிஞ்சின உணவு, சாப்பாடு, ஆரோக்கியம், தன் தகுதிக்கும் மிஞ்சின உடைகள், தன் தகுதிக்கும் மிஞ்சின ஆகாரங்கள், படிப்பு, நல்ல ஸ்கூல், நல்ல உடை, தகுதிக்கும் மிஞ்சின. உலக பெற்றோர் நாமே நம் பெற்றெடுத்த பிள்ளைகள் மேல் இவ்வளவு அக்கறை கொண்டவர்களாக இருந்தால், ஸ்தோத்திரம், கர்த்தரை தெய்வமாய் கொண்டு அவருக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவன் நன்மை செய்யாமல் இருப்பாரோ? சொல்லுங்க, நன்மை செய்யாமல். சொல்லுங்க, நன்மை செய்யாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இங்க வந்திருக்கிற யாராவது ஒரு கேள்வியோடு நீங்கள் இந்த சபையில் ஒருவேளை இன்னைக்கு வந்திருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு திட்டவட்டமாய் அதை சொல்லுகிறார், நான் உனக்கு நன்மை செய்யாமல் இருக்க போவது இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு நன்மை செய்யாமல் நான் இருக்க போவது இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம யாரை வச்சிருக்கிறோம், யாரோடு இருக்கிறோம், யார் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார்? சகலத்தையும் படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு வேதாகம சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சின்ன காரியம் இதெல்லாம் இதை நேற்று நான் வாசிக்கும் போது தான் எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுது. பேதுரு இயேசுகிட்ட போய் என் படகுல ஏறும், என் படகை நிரப்பும்னு அவன் கேட்டானா? அவர் கேட்டாரா? இல்லை. நீங்கள் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் வாழ்க்கையில் வந்தது யார்? இயேசு. அவன் படகில் நான் ஏறவான்னு சொன்னது யாரு? இயேசு. அவன் படகை மீனால நிரப்பியதும் யாரு? இயேசு. இதில் அவருக்கு சம்மந்தமே இல்லை. அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் வாழ்க்கையில் இயேசு வந்திருக்கிறாரு. என்னை வெறுமையா எப்படி வைப்பாரு? அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? என் வாழ்க்கையில இயேசு வந்திருக்கிறாரு, என் வாழ்க்கையில அவர் வந்திருக்கிறாரு. நான் அந்த அளவுக்கு நீதிமானும் இல்லை, உண்மை உள்ளவனும் இல்லை, ஆனா என் வாழ்க்கையில அவர் வந்திருக்கிறாரு. எனக்கு நன்மை செய்யாமல் அவர் எப்படி இருப்பாரு? அல்லேலூயா. சகேயு கேட்டானா, இயேசுவே என் வீட்டுக்கு வரும், எனக்கு ரட்சிப்பை தாருன்னு? இல்லை. ஆனா அவரு தான் போனாரு, அவனுக்கு தேவையானதையும் அவரே கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரை தேடி போனானா? இல்லை ஆண்டவர் ஆபிரகாம் வாழ்க்கையில் வந்தாரா? ஆண்டவர் தான் ஆபிரகாம் வாழ்க்கையில் வந்தார். வந்தது மட்டோடு அதோட விட்டுட்டாரா? ஸ்தோத்திரம். அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு. வாக்கு தத்தத்தை மட்டும் கொடுத்தாரா? அதை நிறைவேற்றியும் செய்தார். அல்லேலூயா. என் அன்பு சபையர்களே, தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இன்றைக்கு உங்களை பார்த்து நீங்களே ஒரு கேள்வியை கேளுங்க. நம்ம ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், இயேசுவை முழு மனதோடு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம் குடும்பத்திற்கு தேவன் நன்மை செய்யாமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22வது அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதுல நீங்க 3வது வசனத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஓகே, அதாவது தான் பெற்றெடுத்த, ஸ்தோத்திரம், நம்ம பாஷையில சொல்லணும்னா தவமிருந்து பெற்றெடுத்த தன்னுடைய ஒரே மகனை, ஸ்தோத்திரம், தேவன் பலியிட சொன்னார் என்று அவன் அதிகாலையிலே தன் வேலைக்காரர்களை ஸ்தோத்திரம் கூட்டிக் கொண்டு அவன் செல்ல இருக்கிறான். அதற்கு முன்பதாக என்ன நடந்தது என்றால், ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 முதல் 4வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவனாகிய கர்த்தர் யெகோவா ஈரே ஆபிரகாமை ஸ்தோத்திரம் அழைக்கிற அந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 1 முதல் 4. ஸ்தோத்திரம், தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார்.
அதற்கு முன்பதாக ஆபிரகாமுக்கும் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, இல்ல ஏதாவது சுவிசேஷத்தை கேட்டிருந்தானா என்றால் இல்ல. ஸ்தோத்திரம். ஜஸ்ட் லைக் எம்டி ஹேண்டட், அவனுக்கு ஒன்றும் அறியாதவன். ஆனாலும் தேவன் அவனை அந்த அதிகாரத்தில் அவனை அழைக்கிறார். அதே போலதான் என் அன்பு சபையர்களே, நாமும் ஒரு காலத்தில் எப்படியோ வாழ்ந்திருப்போம், எப்படியோ மனமோன போக்கில் போயிருப்போம், இஷ்டமான காரியங்களை செய்திருப்போம், ஸ்தோத்திரம், மூட நம்பிக்கைகளை நம்பியிருப்போம், விக்கிரக ஆராதனை செய்திருப்போம், ஸ்தோத்திரம், குறி கேட்பதும் ஜோசியம் பார்ப்பதும் நேரம் பார்ப்பதும் என்ற உலகத்தான காரியங்களில் அநேக காரியங்களில் இருந்திருப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்மை அன்றைக்கு எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தாரோ அதே போலதான் இன்றைக்கு நம்மையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை ஸ்தோத்திரம் ஒரு தடையும் இல்லாமல் என்றால் ஒரு 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 கேள்வி ஒரு எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பான், ஒன்றும் கிடையாது. ஆனாலும் தேவன் அவன் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் தேவன் இடைப்பட்டு அவனை அழைத்தார். ஸ்தோத்திரம். நீங்க அந்த அடுத்தடுத்த காரியங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதே வசனத்தில் அழைத்தது மட்டுமல்ல, அழைத்த உடனே அதே ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 4வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். சரி, ஓகே. தேவன் அவனை அழைத்த உடனே நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ என்று அவர் சொன்னது போலவே அவன் கிளம்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே ஆதியாகமம் 15வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமா? ஓகே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை அழைத்தது மட்டுமல்ல, உனக்கு நான் இதை செய்வேன். ஸ்தோத்திரம். அவன் பிள்ளை பெறாதவனாய் இருந்தான், சாராள் பிள்ளை பெறாதவளாய் இருந்தால், அவர்கள் வயது சென்றும் பிள்ளை பெறாத ஒரு குடும்பமாய் அது இருந்தது. ஆனாலும் தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். ஸ்தோத்திரம். இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. என் அன்பு சபையர்களே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி வாக்கு கொடுத்தாரோ அதே போல அவரை நம்பி வந்திருக்கிற நமக்கும் தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? நான் உன் குடும்பத்திற்கு இதை செய்வேன், உன் பிள்ளைகளுக்கு இதை செய்வேன், உன் தொழில் இப்படி இருக்கும், உன் குடும்பம் இப்படி இருக்கும் என்று எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வாக்கு தத்தங்களை நினைவூட்டும் விதமாய் நான் உங்களுக்கு மீண்டும் அதை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் என்றால் உங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு வாக்களித்ததை செய்யாமல் இருப்பதும் எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்தவர், வார்த்தை மாறாதவர், வார்த்தை விட்டு விலகாதவர், மனம் மாறாதவர், அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யாமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அதே ஆபிரகாம் ரோமர் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 4வது அதிகாரம். தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தில் ஸ்தோத்திரம் முதல் தடவை அவன் கேட்கும் போது அவன் இருதயத்தில் என்ன செஞ்சான்? நகைத்தான், அவன் சிரித்தான். இன்னைக்கு அநேக நேரம் நம்மளும் நம்மளுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்கும் போது, சில வார்த்தைகள் நமக்கு கடந்து வரும்போது, தீர்க்க தரிசனமாய் சில வார்த்தைகள் நமக்கு கேட்கும் போது நம்மளும் எப்படிதான் பண்ணிருப்போம்? எங்க இதெல்லாம் நடக்க போதுன்னு நகைச்சிருக்கலாம், இருதயத்தில் சிரித்திருக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபிரகாமும் என்னத்தான் செஞ்சாரு? சிரிக்கத்தான் செஞ்சாரு. விசுவாசத்தின் தகப்பன் என்று அவரை சொல்லுகிறோம். ஆனால் அவரும் என்னதான் செய்தார்? ஒரு நாள் சிரிக்கத்தான் செய்தார், அதை நம்பாமத்தான் இருந்தார். ஆனால் அதில் அவர் அப்படியே அவர் இருன்று விடவில்லை.
ரோமர் எடுங்க, ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனம். நல்ல வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் அவன் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். என் அன்பு சபையோர்களே, நமக்கு கொடுத்த இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எவருக்கு நிறைவேறும், யாருக்கு அது சம்பவிக்கும் என்றால், இப்படி கால சூழ்நிலைகளை பார்த்து அவிசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு அல்ல. எந்த சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு. ஏன் இதை மீண்டும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன்? ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே யார் தான்? பலவீனமானவர்கள் தான். நம்ம எல்லாருமே யார் தான்? மனிதர்கள் தான். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்ம தான் அது. அல்லேலூயா, நம்ம தான் அது. சில நேரம் சூழ்நிலைகள் மாறினால் நம்மளுடைய விசுவாசம் மாறும். சில நேரம் நம்மளுடைய உறவினர்கள் ஏதாவது வார்த்தை சொல்லிட்டா, நம்ம சூழ்நிலைகள் மாறினா நம்மளுடைய விசுவாசம் என்ன ஆயிரும்? மாறிடும். நமக்கு நம்பின காரியங்கள் நம்மளை விட்டு விலகினால் நம்மளுடைய விசுவாசம் மாறிடும். அது நடப்பதற்கு அறிகுறியே இல்லை. there is no symptoms அப்படின்னா என்ன ஆயிரும்? விசுவாசம் மாறிடும். ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யல. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை சொல்லணும்னா, அவர்களுடைய பலத்தினால் பிறக்கல அந்த குழந்தை. அல்லேலூயா. ஆபிரகாமின் பலத்தில் பிறந்த குழந்தை அது அல்ல. சாராளின் பலத்தில் பிறந்த குழந்தை அது அல்ல. தேவனுடைய வார்த்தை நிறைவேறியது, அவ்வளவுதான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நிறைவேறியது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் அப்படின்னா, சபையில இருக்கும்போது அநேகர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆசீர்வாதமா குமியணும், நமக்கு நன்மையா நடக்கணும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், நான் தொட்டதெல்லாம் பொன்னாகணும், நான் பார்க்கிறதெல்லாம் எனக்கு சொந்தமாகணும், நான் மிதிக்கிற வீடெல்லாம் எனக்கு கிரயமா மாறணும். அப்படிலாம் நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம், இப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், அநேகர் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதங்களை விரும்பினாலும் ஆண்டவர் பெயரில் நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் நான் நம்புறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெயரில் ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாய் என்னதான் பண்றோம்? அந்த உலகத்தில் நிறைய ஆசைப்படுறோம், ஏகப்பட்ட ஆசைப்படுறோம். என் குடும்பத்தில் அப்படி நடந்துடணும், என் குடும்பத்தில் இப்படி நடந்துடணும், எனக்கு அதை ஆயிரணும், இது ஆயிரணும், ஏகப்பட்ட ஆசைகள் படுகிறோம், ஏகப்பட்ட விருப்பங்களை நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதற்குண்டான விசுவாசம் நமக்கு இருக்கா? அதற்குண்டான பக்தி நம்ம கிட்ட இருக்கா என்ற ஒரு கேள்வியை நம்ம யோசித்தோம் என்றால் அதற்கு பதில் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சபையோர்களே, நீங்கள் ஏங்குவதும் நீங்கள் எதிர்பார்ப்பதும் நியாயம்தான். என் குடும்பத்தில் இது நடந்தா நல்லா இருக்குமே நினைப்பது நியாயம்தான். ஆனால் நம் எந்த ஒரு விசுவாசம், எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் தேவன் நமக்கு செய்வது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குண்டான காரியத்தில் நம்ம எந்த முதலீடும் செய்யாமல் தேவன் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பது எப்படி? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது அடுத்த வசனம் வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு அதே விசுவாசம் நமக்குள் இருந்தால் நான் சொல்றேன், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அவர் செய்யாதிருப்பது எப்படி என்று நான் உங்களுக்கு கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளும் இருந்தால், தேவன் எனக்கு வாக்களித்தது நிறைவேறாமல் போகாது என்ற விசுவாசம் நமக்குள்ளும் இருந்தால், அது நிறைவேறாமல் போவது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அதே போலதான் சாராளும் நகைத்தாள். என் அன்பு சபையோர்களே, உனக்கு குழந்தை உண்டாகும் என்று சொல்லும்போது சாராளும் நகைத்தாள். ஆனால் அவளும் அப்படியே இருந்து விடவில்லை. ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 11வது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து. அன்பு சபையோர்களே, தேவன் அவளுக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. காரணம், அவள் விசுவாசித்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால், ரோமர் 8வது அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கும் அருள வேண்டும் என்றால் தேவனை விசுவாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் அன்பு சபையார்களே, ஆண்டவரை விசுவாசிங்க. There is no other way to take great things. There is no other way. வேற வழியே கிடையாது. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு குறுக்கு வழி என்ன கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் விசுவாசித்தால் ஒழிய, நீங்கள் கர்த்தரை நம்பினால் ஒழிய தேவன் நன்மை செய்வதில்லை. அல்லேலூயா. நன்மை செய்யாமல் இருக்க மாட்டார். நீ விசுவாசி, ஆண்டவரை விசுவாசி. சூழ்நிலை மாறினாலும் பரவாயில்ல, காரியங்கள் வாய்க்கா விட்டாலும் பரவாயில்ல, அதற்குண்டான அறிகுறி இல்லை என்றாலும் பரவாயில்ல, உன்னை அழைத்த ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் என்று அவரை நம்பு. அல்லேலூயா. அவரை நம்பு. இன்னைக்கு பெரிய நம்பிக்கை என்று நினைக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? மாதம் ஆனால் நமக்கு ஒரு சம்பளம் வருகிறது, ஓட உழைக்க பலன் இருக்கு, என் வாழ்க்கை என்னால பார்த்துக்க முடியும், என் குடும்பத்தை காப்பாற்ற என்னால முடியும், இயேசு வேண்டாம், நான் சும்மா கடமைக்கு தான் சபைக்கு வரேன், எனக்கு ஓட உழைக்க பலன் இருக்கு, என்னால முடியும் என்று நினைக்காதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நினைக்காதீர்கள். என்கிட்ட பணம் இருக்குன்னு நினைக்காதீங்க, சம்பளம் இருக்குன்னு நினைக்காதீங்க, என்னை காப்பாற்ற மற்றவர் இருக்கிறார்னு நினைக்காதீங்க. இயேசு தவிர, இயேசுவை தவிர நம்மை காப்பாற்ற ஒருவரும் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு நன்மை செய்ய டாக்டர் முடியாதுன்னு சொல்லியாச்சு, வைத்தியர் முடியாதுன்னு சொல்லியாச்சு, ஆனா ஆண்டவர் முடியாதுன்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. வாசல், என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் குடும்பத்தில் சிரிப்பே இல்லை, கணவன் மனைவிக்குள்ள எங்களுக்கு ஒரு ஒருமனமே இல்லை, இது எப்படி மாறும்? ஆகாதவைகளை ஆகும்படி செய்கிறவர், கூடாதவைகளை கூடும்படி செய்கிற ஆண்டவரை தவிர இதை வேற ஒருவராலும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேற ஒருவராலும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில் நான் ஒரு சின்ன ஒரு பிரைமரியான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நடக்கவே முடியாத ஒன்று என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா, அப்ப நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறவரால தான் என்ன முடியும், அதை செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் என் காய்ச்சலுக்கு ஊசி போடுங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட ஊசி இருக்கு, போடுவார். அவர்கிட்ட இல்லாத ஒன்றை போய் நான் கேட்குறேன், அவரால் முடியுமா? முடியாது. அவர்கிட்ட இல்லாத ஒன்றை கேட்டால் அவரால் தர முடியுமா? முடியாது. உன் தாய் தகப்பன் நீங்கள் மலை போல் நம்பின சொத்தை வச்சுனாலும் வாங்க முடியாதவர்கள் இந்த உலகத்தில் அநேகம் உண்டு. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன், திருமணமானது, நல்ல வாட்ட சட்டமாக இருப்பார். நாட்கள் போனது, போக போக ரொம்ப மெலிஞ்சிட்டான். ஏன்பா என்ன ஆச்சுன்னு கேட்டா, பொண்ணு நல்லா வசதியாக தான் கட்டினாங்க, 50 பவுன் போட்டு நல்ல ஆடம்பர காரெலாம் வாங்கி கொடுத்து நல்ல ஆடம்பரமாக கட்டியாச்சு, பொண்ணை கட்டியாச்சு. ஆனால் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்தோத்திரம், அப்படி ஒரு பொண்ணு, சோறு இறங்கலை,
சாப்பாடு இறங்கலை, மன வருத்தம், பாரம். அவனும் நல்ல வசதி உள்ள ஆள் தான், ஸ்தோத்திரம், மாதம் லட்சங்கள் சம்பாதிக்கிற ஆள் தான். ஆனாலும் என்ன இல்லை, நிம்மதி இல்லை. அல்லேலூயா. என் அன்பு சபையோர்களே, காசு பணம் இருந்தாலும் நிம்மதியை வாங்க முடியாது, நீங்கள் வாங்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு தான் நீங்கள் காசு பணங்களை சேர்த்தினாலும் ஓடி ஓடி ஞாயிறு சர்ச்சை கூட வராமல் சிலர்லாம் போய் ஓடி உழைக்காங்க. எங்களுக்கு இயேசு வேண்டாம், ஐயோ எனக்கு கடன் இருக்குது, எனக்கு இயேசு ஞாயிற்றுக்கிழமையா பாஸ்டர் அன்னைக்கு வேலைக்கு போனால் கூட 500 ரூபா கொடுப்பாங்கிறேன், நீங்கள் வேறு குழு கெட்ட வேணும். இல்லைன்னா குழுக்கார மானக்கெட்ட கேள்வி கேட்பான், குழு கெட்டணும். எங்களுக்கு இயேசுவை விட எது ரொம்ப முக்கியமாயிரும்? எங்களுக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம், அங்கே போனால் காசு கிடைக்கும், நீங்கள் தருவீங்களா? ஸ்தோத்திரம். என் அன்பு சபையோர்களே, அப்படி நீங்கள் ஓடி ஓடி உங்கள் கால்கள் தேய்ந்து நீங்கள் காசை பணத்தை சேர்த்து வைத்தாலும் மோடி அது செல்லாதுன்றவர். என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில் மோடி செல்லாதுன்றவர். என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அதில் சுருட்டு பிடிச்சி கடலையை போட்டு சாப்பிட வேண்டியதுதான். அல்லேலூயா. என் அன்பு சபையர்களே, அப்படி எத்தனை குடும்பம் இருக்குது தெரியுமா? 2000 ரூபா தாளா சேர்த்து வச்சு கடையில் மோடி என்ன பண்ணிட்டாரு? நக்கி போயிட்டான்ட்டார். அவ்வளோதான். மோடி எல்லாம் என்ன பண்ணாங்க? மேட்டூரில் ஒருத்தர் போனார், ஒரு 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 சாக்கு பையில் சும்மா 2000 ரூபா நோட்டை போட்டு ரோட்டில் போட்டு போயிட்டார். அல்லேலூயா. என் அன்பு சபையர்களே, பணம் நமக்கு என்ன தராது? நிம்மதியை தராது. என் தேவனால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நீ இயேசுவை நம்பு, தேவன் அவனுக்கு ஒரு செய்யாமல் இருக்க மாட்டார், உனக்கு நன்மை செய்யாமல் அவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாராளும் விசுவாசித்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப ஆதியாகமம் 21 1ஆம் அதிகாரமிலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். ஆதியாகமம் 21. ஐயா யாரா ஒருத்தன் சண்டை போடாங்க. வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பெயரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நான் உங்களுக்கு சொல்றேன், ரோமர் 8:32 சொன்னது போல அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் என்றால் தேவன் அவர் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையாக தேவன் நம்மோடு இருக்கும்போது அதை நிறைவேறாமல் போவது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நீ ஆண்டவரை நம்புங்க. சில நேரம் நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குன்னா காளான் மாதிரி இருக்கக்கூடாது. சிலர் நம்பிக்கை எப்படின்னா நேற்று பொஞ்ச மலையில இன்னைக்கு முளைக்கிற அப்படிதான் இருக்கும். சிலர் அநேகருடைய நம்பிக்கை ஆண்டவர் பெயரில் இருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்லி மஷ்ரூம் மாதிரி, இப்போ முளைச்ச காளான் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்பிக்கை அப்படி வரக்கூடாது, அப்படி இருக்கவும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது காற்றடித்தாலும் சரி, புயல் வீசினாலும் சரி, அது ஒருபோதும் அசையாத விசுவாசமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசமானது காற்றுக்கு பறக்கிற பதரை போல இருக்கக்கூடாது. ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசம் ஒருவேளை நம்மகிட்ட இருந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க, நீங்க ஆசைப்படுற ஒன்றும் நமக்கு நடக்காது. அல்லேலூயா. ஆசை மட்டும்தான் படுவோம். ஐயோ இது இருந்தா நல்லா இருக்குமே, சைக்கிள்லயே மிதிக்க ஆண்டவரே எனக்கு ஒரு வண்டி கொடுத்தா நல்லா இருக்குமே, வராது. ஏன்? இல்ல, விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. இன்னும் அடுத்தபடி ஒரு விதமான விசுவாச கூட்டம் இருக்கு. எப்படி தெரியுமா? இந்த சர்ச்சுக்குள்ள 2 மணி நேரம் இருக்கும்போது மட்டும் விசுவாசிப்பாங்க, பிரசங்கம் கேட்கும் போது மட்டும் விசுவாசிப்பாங்க, ஏதாவது ஒரு வசனம் பார்த்தா மட்டும் விசுவாசிப்பாங்க. மற்ற நேரம் கேட்டா யாருக்கு என்ன நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு வேளை உங்கள் இருதயம் இருக்கும் என்றால் நான் சாகும் வரை அதே அளவில், அதே தரத்தில், அதே குடும்பமாய், அதே பொருளாதாரத்தில், அதே வாகனத்தில், அதே வாழ்க்கையில், அதே ஆசீர்வாதத்தோடு என்றும் மாறாதவனாய்த்தான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள் வளர வளர, நான் ஒரு விசுவாசியா வளர வளர, நான் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் ஆகுது, நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆகுது, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுதுன்னா ஒரு மரம், ஒரு ஆழ மரத்தை நீங்க வைங்களேன்,
ஒரு ஆலமரத்தை வச்சா அது வளர வளர வேறு உள்ள இறங்குச்சுன்னா அது வளர வளர அதோடைய பலனே வேற. ஒரு தேக்கு மரத்தை பாருங்க, அது நட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அது வளர வளர அதோடைய மதிப்பே வேற. ஆனா விசுவாசிகள் பாருங்க, வளர வளர நம்ம இன்னும் மாறவே மாட்டேன்றோம். வளர வளர விசுவாசம் வளரவே மாட்டேங்குது, நம்மளுடைய தரம் மாறவே மாட்டேங்குது. ஏன்? என்றைக்கு அதை யோசிக்க போறீங்க? இத்தனை நாளா நான் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து ஜெபிக்கிறேன்னு, இத்தனை நாளா தேவன் எனக்கு நன்மை செய்வார்னு நினைக்கிறேன்னு, ஏன் என்னைக்கு கேள்வி கேட்க போறீங்க? என்னைக்கு உங்களோடு ஒரு வார்த்தையை பேச போறீங்க? என்னைக்கு உங்களுக்குள்ளேயே உங்க மனசாட்சியை பார்த்து நான் எந்த விஷயத்துல தவறா இருக்கிறேன், ஏன் எனக்கு இன்னும் ஆண்டவர் நன்மை செய்யலன்னு என்னைக்கு கேட்க போறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நம்பு, ஆசீர்வாதம் அடைய ஒரே வழி நம்பு, இயேசுவை நம்பு. சுகம் அடைய ஒரே வழி இயேசுவை நம்பு. உன் வாழ்க்கை மாற வேண்டுமா? இயேசுவை நம்பு, வேற வழி கிடையாது. வேதம் அதை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழி. சொல்லுங்க, நானே வழி. அவர் ஒருவரே வழி. என் அன்பு சபையோர்களே, அவர் ஒருவரே. சமாதானத்தின் காரணர் ஒருவரே, சந்தோஷம் தருகிறவர் ஒருவரே, சமாதானத்தை தருகிறவர் அவர் ஒருவரே, உங்களுக்கு வாக்களித்ததை செய்கிறவர் அவர் ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆட்சி காலத்தில் இப்போ எலெக்ஷன் நடந்தது. எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்க? ஓட்டு போட்டிங்களா எல்லாரும்? ஸ்தோத்திரம். இந்த பிரச்சார வீடியோவெலாம் நான் பார்த்தேன், நிறைய பிரச்சார வீடியோக்கெலாம் பார்த்தா எனக்கு கண்ணீர் வந்துட்டு அப்படி சிரித்தேன் எனக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செஞ்சிருவோன்னு சொல்லி அதையும் இப்போ கொடுக்குற வாக்கையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி வீடியோ போடுறாங்க. அப்படி என்ன சொன்னாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்தா சிரிப்பு தாங்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரம் மனுஷங்க அப்படிதான், அதுதான் மனுஷன், அதுதான் மனிதர்கள். ஸ்தோத்திரம். சில நேரம் சொன்னா, ஐயோ நான் சொன்னேனா, அப்படியா நான் சொன்னேனா, நான் வாய்ப்பு இல்லையே. அல்லேலூயா. அப்படியே எத்தனை பேர் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? அதை அனுபவிச்சிருக்கீங்களா? சொல்லுவாங்க, சில நேரம் சொல்லிடுவாங்க, ஓ பிரதர் நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு டோன்ட் வரி, நான் இருக்கேன், பயமன், போ போ பிரதர். நானா நானா கோமா பேசட்டு மாதிரியே கேட்பாங்க, நானா? அல்லேலூயா. என் அன்பு சபையர்களே, அப்படி என் ஆண்டவர் வார்த்தை மாறாதவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன் சொல்றீங்களா? சேர்ல இருக்கிற ஆண்களே ஆமேன் சொல்றீங்களா? நம்ம ஆண்டவர் வாக்கு மாறாதவர். சேர்ல இருக்கிற மூதாட்டிகளே, ஸ்தோத்திரம், பெண்மார்களே சொல்றீங்களா? ஆண்டவர் வாக்கு மாறாதவர். சொல்றீங்களா? சொல்றீங்களா? ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில முழுக்க 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 இந்த வார்த்தையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அனுபவிக்கிறேன். தேவன் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று ஆண்டவர் முக்கியமாக ஒரு சம்பவத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்னே அதை சொன்னார். அதை நான் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 22, ஆதியாகமம் 22 3வது அதிகாரத்திலிருந்து வாசிங்க, 3வது வசனத்திலிருந்து. அதாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்துறாரு? அவர் வாக்கு கொடுத்த மகனை ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டார். அந்த கொடுத்த மகனை, அது நீங்க ஒன்று நினைச்சிடாங்க ஆண்டவர் இவ்வளவு மோசமானவரா? கிடையாது. அவனுடைய விசுவாசத்தை அவர் சோதிக்கிறார். அவன் என் மேல நம்பிக்கையா இருக்கிறானா? பிள்ளையை கொடுத்தும் அவன் இவ்வளோ வருடம் 100 வருடம் காத்திருந்த ஸ்தோத்திரம், 100 வருஷம் 100வது வயதுல அவனுக்கு கிடைத்த பிள்ளை ஸ்தோத்திரம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. தேவன் ஆனாலும் பிள்ளையா இயேசுவா, பிள்ளையா இயேசுவா, பிள்ளையா ஆண்டவரா, அவர் யார் பக்கம் சாய்கிறான் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அவனை சோதித்து பார்க்க ஆண்டவர் ஒரு சின்ன எக்ஸாம் வைக்கிறாரு. வாசிங்க. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கொடுத்த மகனை எல்லாத்துக்கும் தெரியும். கொடுத்த மகனை என்ன சொல்றாரு? எனக்கு பலியிடுன்னு சொல்றாரு. அவர் பலியிடுன்னு சொன்ன உடனே ஆபிரகாம், ஏன்பா, எதுக்கு, எதனால, எப்போ, ஏன் இப்படி மனசு மாறிட்டு, நீங்க தானே கொடுத்தீங்க, அப்புறம் நீங்களே கேட்குறீங்களே, உங்களுக்கு நியாயமா இருக்கா, மனசாட்சி இருக்கா? 6, 60, 68 ஒன்றும் கேட்கல, எதுவுமே கேட்கல. அவர் சொன்னாரு, கிளம்பிட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க.
மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே எந்த இடத்தில் ஆண்டவர் பலியிட சொன்னாரோ அந்த இடத்தை கண்டான். நல்ல கவனிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டே உங்களிடத்தில் திரும்பி வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆபிரகாம் ஏன் வேலைக்காரரை அங்கே நிறுத்தினான்? எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்கிறீங்க? ஆபிரகாம் தன் வேலைக்காரனை ஏன் அங்கு நிறுத்தினான்? நீங்க வராதீங்க, நாங்க போய் பலி செலுத்தி விட்டு திரும்ப வருவோம். அவன் வருவேன்னு சொல்ல வருவோம் பண்மையில தான் சொல்றான். திரும்ப நானும் பிள்ளையாண்டாலும் வருவோம். ஆனால் ஏன் வேலைக்காரரை அங்கே நிப்பாட்டினான் என்றால், நேற்று நான் அதை புரிந்து கொண்டது எப்படி அப்படின்னா, தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு உறவு இருக்கு. தேவன் ஆபிரகாம் மேல் வைத்த விசுவாசம் அது வேற. அது ஒரு உச்சத்தின் லெவல்ல ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறான். ஆனா இந்த வேலைக்காரர்களுக்கு ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன தொடர்பு? அவன் என்ன ஆண்டவர் பேரில் விசுவாசமா இருக்கிறான்? இது என்ன நடக்கு? ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு உண்டான ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு, அவருக்கு உண்டான நெருக்கம், இதெல்லாம் யாருக்கு தெரியாது? சொல்லுங்க, இதெல்லாம் யாருக்கு தெரியாது? ஆனா வேலைக்காரரும் அவர்களோடு கூட வந்திருந்தால் அவனை செய்ய விட்டுருப்பாங்க? இல்ல அவன் மண்டையை கழுவி இருப்பாங்களா இல்லையா? ஆபிரகாம், உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சாராள்கிட்ட சொன்னீரா இப்படி பண்றீரே, நீங்க மனசாட்சி இல்லாதவரா? இல்ல ஊருக்குள்ள போய் அவன் என்ன பேசிருமா? எப்பா இவன் மோசமான ஆளுப்பா, இவன் கிட்ட போயிடாதீங்க, கையை காலை கட்டி பலியிட்டுருவான். அல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் மூன்றாவது நபரை உள்ளே கொண்டு வராதீர்கள். எத்தனை பேர் புரியுது? உங்களுக்கும் கர்த்தருக்கும் உண்டான விசுவாசத்தில் உங்கள் உறவில் இன்னொரு நபரை கொண்டு வராதீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்களோடு கூட உங்களையும் சேற்றுக்குள், உங்களையும் அவிசுவாசத்துக்குள் இழுத்து கொண்டு போய் விடுவார்கள். நீங்க ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்க, நீங்க ஒரு காரியத்திற்காக போராடி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், அதை இன்னொரு விசுவாசிட்ட போய் நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இதற்காக நான் வேண்டிக் கொண்டு இருக்கிறேன், இது நடக்குமா, ஆகுமா, இது வாய்க்குமான்னு அங்க போய் உங்க வாயை விடாதீங்க. அல்லேலூயா. நீங்க இன்னொரு நபரோடு போய் உங்கள் விசுவாசங்களை ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்லிக் கொண்டால், நான் இப்படியெல்லாம் செய்துகிட்டு இருக்கேன், இதை நான் அர்ப்பணிக்கலான் இருக்கேன், இதை கைவிடலான் இருக்கேன், இப்படிப்பட்ட பொருத்தனை செஞ்சிருக்கிறேன் என்று நீங்கள் மூன்றாவது நபரை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே நீங்கள் கொண்டு வந்தால், உங்கள் காரியங்கள் வாய்க்கப்படாமல் போக ஏராளமான வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்த வார்த்தை, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும், தேவன், நீங்கள் தேவனுக்கு தருகிற நேரம் விசுவாசம், தேவன் உங்களுக்கு தருகிற நன்மை, அவர் அருளுகிற கிருபை, அவர் அருளுகிற எல்லா விதமான நன்மைகளுக்கும் இடையில் நடுவில் யாரை கொண்டு வராதீங்க? யாரையுமே கொண்டு வராதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் எவனை விழுங்கலாமோ என்று சுத்தி கொண்டிருக்கிற ஒருவன் வாயில் விழுந்துவிட அநேக 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 வாய்ப்பு உண்டு. அதனாலதான் இயேசுவே அநேக இடத்துல போகும்போது சீஷர்களை ஒரு இடத்துல வச்சிருவார், நீ இங்க இரு, நான் போயிட்டு வரேன். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கும் ஆண்டவருக்கும் உண்டான ஜெபமும் தொடர்பும் ஐக்கியமும் அவர்களுக்கு உண்டான உறவு இது யாருக்கு தெரியாது? இதை யாரு கெடுத்து போடலாம்? அப்பதான் பேதுரு ஒரு தடவை வந்து சொன்னார்ல, ஆண்டவரே இயேசுவே உமக்கு இது சம்பவிக்க கூடாது, இப்படிதான் சொல்லுவாங்க. ஐயோ, இதுக்கு போய் என்ன இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு அவிசுவாசத்தை விதைச்சிட்டு போயிருவாங்க.
அந்த அவிசுவாசமான விதை உங்கள் இருதயத்தில் முளைத்து வளர்ந்து அது மரமாகி கனியாகி உங்களை பாதாளத்தில் தள்ளி விடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை நேற்று நானும் கற்றுக்கொண்டேன். ஆபிரகாம் ஏன் நிப்பாட்டினார்னா அதுதான் நல்லது. அதே போலதான் நானும் சொல்றேன், உங்க குடும்பத்துக்குள்ள மூணாவது மனுஷனை யாரையும் சொல்லுங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை, ஒருவேளை சமாதானம் செய்கிற பெற்றோரா இருந்தா அவங்க கிட்ட சொல்லலாம், எங்களுக்கு சமாதானம் பண்ணி வைங்கன்னு சொல்லலாம். ஆனா அநேகர் அதுவே என்ன சொல்றாங்க, கணவன் மனைவி சண்டைக்குள்ள பெற்றோர் வரக்கூடாதுங்கிறாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஏன்னா சில நேரம் எனக்கும் பாசமாக சில இந்த டாம் அண்ட் ஜெர்ரி சண்டைலாம் வரும். பெரிய சண்டைலாம் இல்லை, அதான் சொல்றேன், டாம் அண்ட் ஜெர்ரி சண்டைலாம் வரும். அது எப்பயுமே பாஸ்டர் தான் வருவாங்க. அவளை சொன்ன ஏதாவது சொன்ன அல்லேலூயா, அப்படி பிரச்சனை, அப்படி பெற்றோர் பிரச்சனை இல்லை. எங்க அம்மாவும் அப்படிதான், பாசமா இருக்கும்போது உடம்பு சரியில்லாத நேரம் மேலே எனக்கும் எப்சிக்கும் ஏதாவது ஒரு சின்ன டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை வந்துச்சுன்னா போதும், பாசமா தத்தினாலும் மேலே வந்துருவாங்க. என்னடா பிள்ளைய மிரட்டிட்டு இருக்கேன்னு. அல்லேலூயா, அப்படிப்பட்ட பெற்றோர்கிட்ட சொல்லலாம், தப்பே இல்லை. சில பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு மண்ணெண்ணையோட சுத்துவாங்க. எத்தனை பேர் புரியுது? சிலர் பெற்றோர் எப்படா வாய்ப்பு கிடைக்கணும் பெட்ரோலோட சுத்துவாங்க. சின்ன நெருப்பா இருந்தாலும் பெருசு ஆக்கிரணும். அவன் என்கிட்ட சம்பளம் கொடுத்துட்டு இருந்தா நீயா வாங்குற, இந்த ஊத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நான் வானா வருவான் போனா போவான், இப்போ ஓம் பேச்ச கேட்கானா, ஊத்து பெட்ரோல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெற்றோர்கிட்ட நீங்க போகாம இருக்கிறதே நல்லது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெற்றோரா இருந்தா என் அன்பு சகோதரர்களே, அந்த பக்கம் உங்க பிரச்சனை போகாம இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடி ஒருவேளை பெற்றோர் பெட்ரோலா இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது யார்கிட்ட வரலாம்? பாஸ்டர் ஐயாட்ட வரலாம். பாஸ்டர், எங்களுக்கு இந்த பிரச்சனை எங்களுக்கு சமாதானம் பண்ணி வைங்க. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவரை சொல்றேன், எந்த பாஸ்டரும் நீங்க பிரிஞ்சு போகணும் சண்டை போட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. என்னால் 100% சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசு, சின்ன பையன். அப்போ நம்ம சர்ச்சுக்கு தான் இது வாங்கி கொடுத்த ஒரு குடும்பம், இதை வாங்கி கொடுத்த ஒரு குடும்பம். அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா நைட்டு நேரம் அவங்களுக்கு பிரச்சனை, ஏதோ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை. பாஸ்டர் எப்போ போனாங்க தெரியுமா? ஒரு 10 மணிக்கோ 9 மணிக்கோ போனாங்க. அவங்க திரும்ப எப்போ வீட்டுக்கு வந்தாங்க தெரியுமா? வரும்போது மணி 4. அவ்வளோ லேட்டு, 4 சரியாக தெரியல, ரொம்ப லேட்டாக வந்தாங்க. சில நேரங்கள் சில குடும்பங்களை சேர்த்து வைக்கணும், பிரிந்து விடக்கூடாது என்ற ஒரு தவிப்பும் யாருக்கு இருக்கும்? ஒரு நல்ல பாஸ்டருக்கு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் சில குடும்பத்திட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஐயோ சண்டை, அவர் அடிச்சிட்டாரு திட்டாரு, இல்லை இந்த மாதிரி அவ அடிச்சிட்டா, பாஸ்டர் அடிச்சு எலும்ப உடைச்சிட்டான்னு சொல்லும் போது தான் சொல்லுவேன், நீங்க ஏன் பாஸ்டருக்கு ஃபோன் அடிக்கல? ஸ்தோத்திரம், அட்லீஸ்ட் கட்டுப்படாத வந்திருப்போம்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் அன்பு சபையர்களே, உங்கள் குடும்பத்திலும் 3வது நபர் வராமல் இருப்பது நல்லது. ஸ்தோத்திரம். அதே போல அன்றைக்கு ஆபிரகாம் அந்த வேலைக்காரரை, இங்கேயே இரு, நீ உள்ள வராத. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமா சொந்தக்காரங்களை உள்ள விட்டுறாதீங்க. டிவோர்ஸ் தான், நேரா டிவோர்ஸ் தான். அல்லேலூயா. பெற்றோர் உண்டு பண்ற சண்டை கூட எங்கேயாவது முடிஞ்சிடும். ஆனா சொந்தக்காரன் உண்டு பண்ற சண்டை எங்க தான் முடியும்? டிவோர்ஸ்ல தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள சண்டையே இருந்தாலும் பரவாயில்ல, சொந்தக்காரன் வந்தா சிரிச்சு உடனே மாறிடுங்க. என்னைக்குமே இல்லாத சந்தோஷமா அன்னைக்கு தான் இருக்கீங்கன்னு மாறிடுங்க. அல்லேலூயா. ஆமா, வீட்டு பேரண்ட்ஸாவது சில நேரம் சில மோசமானவங்களை சொல்றேன், வீட்டுக்குள்ள பெட்ரோல் ஊத்துவாங்க. ஆனா அந்த சொந்தக்காரன் இருக்க பாருங்க, ஒரு வீடுலையும் ஊத்திட்டு போவாங்க. அல்லேலூயா. அங்க கேள்விப்பட்டியா, அப்படி அவ இப்படி அப்படி ஆச்சுப்பா இப்படி ஆச்சுப்பா, என் பின்னாடியே எதுவுமே நடந்திருக்காது. ஆனாலும் அவங்க சொல்ற விதங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் என்ன விசுவாசத்தோடு ஆபிரகாம் அந்த வேலைக்காரரோடு சொன்னானோ, அவன் விசுவாசத்தின்படியே அவனுக்கு ஆகியது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் என்ன விசுவாசித்தான், இருதயத்தில் என்ன விசுவாசம், எப்ப நானும் என் மகனும் என்ன பண்ணுவோம், திரும்ப வருவோம், அதுவே அவனுக்கு நடந்தது. அல்லேலூயா. அன்பு சபையர்களே, இங்க வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் நான் மீண்டும் ஒன்ஸ் அகைன் நான் திரும்ப சொல்றேன், நீ நம்பின இயேசு உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிற ஆண்டவர்
ஏதோ விக்கிரக ஆராதனையில் இருந்திருப்போம், சாமியாடியா இருந்திருப்போம், ரொம்ப தீவிரமான பக்தியில புறஜாதியா இருந்திருப்போம், மோசமான பக்தி உள்ள இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, எப்பா அது இல்லை உன் ஸ்தானம், வா உனக்குன்னு நான் ஒரு நல்ல ஸ்தானத்தை, பரிசுத்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை அழைத்தவர். ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கியத்தை தந்து, நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து, நல்ல சுகத்தை தந்து, நல்ல குடும்பத்தை தந்து, எல்லா விதமான நன்மைகளும் தேவன் உனக்கு தந்திருக்கிறாரே. அவரை நான் நம்பாமல், அவரை நான் விசுவாசிக்காமல், ஒருவேளை நான் பணத்தையோ பொருளையோ பொன்னையோ பட்டத்தையோ படிப்பையோ பதவியோ வேலையோ இல்ல ஸ்தோத்திர சொந்தங்களையோ நண்பர்களையோ உறவினர்களையோ இப்படி மற்றவர்களை நான் நம்பி அவைகளை விசுவாசித்து இயேசுவை நான் ஒரு ஓரமாய் வைத்துக்கொண்டு, ஆனால் எனக்கு எல்லா நன்மையும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கண்மூடித்தனமாய் ஒரு கிறிஸ்தவ மூட நம்பிக்கைக்குள் நான் அவரை அப்படி எதிர்பார்த்து இருப்பேன் என்றால், நிச்சயமாக சொல்லுகிறேன், அது சம்பவிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாம ஸ்தோத்திரம், வேதம் அதை இன்னும் அடுத்த படிக்கதை எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு அதை சொல்லுது. விசுவாசத்தினால் வராத யாவும், சொல்லுங்க, விசுவாசத்தினால் வராத யாவும். அல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு இரு, தேவன் நன்மையான ஈவுகளை நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சபையோர்களே, ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவனுடைய மகிமையை பார்த்தான். அன்னைக்கு ஸ்தோத்திரம், சாராள் விசுவாசித்தாள், தேவனுடைய மகிமையை அவளும் பார்த்தாள். அவர்கள் இருவரும் விசுவாசித்தார்கள், ஈசாக்கை பார்த்தார்கள். ஈசாக்கும் விசுவாசித்தான், அவன் சந்ததியெல்லாம் அதை பார்த்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் குடும்பமாய் நீங்கள் இயேசுவை விசுவாசிங்கள், நன்மையானவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு முறை நான் சொல்லிவிட்டு போகிறேன். ஸ்தோத்திரம். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அவரோடு கூட என்றால், அவர் என்றால் யாரு? வார்த்தை. ஸ்தோத்திரம். இது ஆரம்பத்திலே சொல்லி இருக்கணும். அவர் என்றால் யாரு? வார்த்தை. ஆதியிலே தேவன் ஸ்தோத்திரம் யாராக இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். அவரோடு கூட என்றால் வார்த்தையோடு, தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் ஸ்தோத்திரம், தேவன் தந்த வார்த்தை நம்மோடு இருக்கும்போது மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு ஸ்தோத்திரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்னை ஆசீர்வதியும், என்னை இல்ல எனக்கு ஆண்டவரை நன்மை செய்யும். ஆபிரகாமுக்கோ, சாராளுக்கோ, ஈசாக்கோ, யாக்கோபுக்கோ, தாவீதுக்கோ, இல்ல தானியலுக்கோ, இவர்கள் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம், யோபுக்கோ, இவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்றேன், தேவன் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் பொருளாதார ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அப்படி தந்தாரா? இல்ல வார்த்தையை கொடுத்தது, வார்த்தை அவர்களுக்கு அவைகளை கொண்டு வந்ததா? சொல்லுங்க. ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வருவோம். சொல்லுங்க. தேவன் நான் அவருங்க கேட்ட உடனே அவங்களுக்கு அப்படியே மாயாஜாலமா 500 ஒட்டகம் 50 ஒட்டகம் இல்ல எல்லாம் அப்படியே மாயாஜாலமா உருவாயிருச்சா? இல்ல தேவன் அவர்களுக்கு வார்த்தையை தந்த அந்த வார்த்தை அவர்களுக்கு எல்லாம் நிறைவேறியதா? சொல்லுங்க. என்ன கிடைச்சு? என்ன ஆண்டவர் வாட் காட் செட், ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? வார்த்தையை தான் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு வார்த்தையை தாருன்னு கேளுங்க. ஏனென்றால் வார்த்தை தான் யாராக இருக்கிறார்? ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். இயேசுவும் வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டாலே அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ள தேவன். அவர் வாக்கு மாறாதவர். இயேசு ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன். அவர் வார்த்தையாக இருக்கிறவர். அவர் வார்த்தையாக இருக்கிற தேவன். யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுத்தாரோ அவைகளை நிறைவேற்றாமல் தேவன் ஒருபோதும் இருப்பதில்லை. அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற கர்த்தர். எத்தனை பேர் இந்த காலவெளியில் வாக்குத்தத்தங்களை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரா? வார்த்தையை பெற்றிருக்கிறீர்களா? நிச்சயமாய் உங்களுடைய வாழ்நாளிலே தேவன் அதை நிறைவேற்றாமல் உங்களை விடப்போகிறதே இல்லை. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு போதும் ஒளிவதில்லை.
உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் குறித்த காலம் வரும்போது தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த தேசத்தை நான் உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் அவருடைய சந்ததிகளுக்கு தேவன் அதை தந்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிகள் கானானை சுதந்திரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் சந்ததிகள் இஸ்ரேல் என்கிற நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர்களுக்கு கொடுத்தவர். நமக்கும் தேவன் தருவார், நமக்கும் தேவன் தருவார். ஆபிரகாமுக்கு தேசத்தை கொடுத்தவர் நமக்கு அநேக கிராமங்களை தருவார், அநேக பட்டணங்களை தருவார். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை சுதந்திரமாய் தேசங்களை உமக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொன்னவர், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் நமக்கும் பண்ணியிருக்கிறார். சுற்றிலும் இருக்கிற கிராமங்களை தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி கானானை சுதந்திரித்துக் கொண்டது போல இயேசுவின் சந்ததியாகிய நாம் இந்த கிராமங்களை சுதந்திரிப்போமாக. சுற்றிலும் இருக்கிற எல்லா பட்டணங்களை சுதந்திரிப்போமாக. கைகளை உயர்த்தி எல்லாருடைய பிள்ளைகளும் வாக்குத்தத்தம் பண்ணின தேவனே, எங்களுக்கு நீர் வேதாகமத்தில் எவ்வளோ வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறீர். ஆபிரகாமுக்கு சொன்னீர், உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ பார்க்கிற தேசத்தை எல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி கொடுத்தீரே. ஆண்டவரே, நீ அலைந்து திரி, நீ கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி அவனுக்கு வாக்குத்தத்தை நிறைவேற்றினீரே. எங்களுக்கும் ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். உன் கண்களை ஏறெடுத்து பார், இதோ அவர்கள் ஏகமாய் புறப்பட்டு உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் வெளிச்சத்திடத்திலே ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரே. எல்லா பிள்ளைகள் ஆத்தும பாரத்தோடு கைகளை உயர்த்தி, ஆபிரகாமின் தேவன் எங்கள் தேவன் ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவன் எங்கள் தேவன் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தேவன் எங்களுக்கும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீராக. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆத்தும பாரத்தோடு கேளுங்க. கர்த்தாவே, நாங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ இடம் காலியாக இருக்கிறது ஆண்டவரே, இந்த ஆலயம் நிறைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்கள் பக்கத்தில் நிரம்பி இருக்கணும், பெண்கள் பக்கத்தில் எவ்வளோ சேர்ஸ்லாம் காலியாக இருக்கிறது, நிரம்பி இருக்கணும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை தாரும். கைகளை உயர்த்தி பாரத்தோடு கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஸ்தோத்திரம். ஈசாக்கை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஈசாக்கை வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கேத்தூராள் என்றதான ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். அவளுக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், ஆனால் அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அல்ல, அது வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அல்ல. ஸ்தோத்திரம். இன்னும் ஆகாருக்கு ஒரு குமாரன் இருந்தான். அவைகள் எல்லாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அல்ல. ஆனால் கர்த்தர் ஈசாக்கை குறித்து தான் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த ஈசாக்குக்காக தான் ஆபிரகாம் போராடினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை தேவன் நமக்கு தருவாராக, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை தருவாராக. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தின் குமாரனாகிய ஈசாக்கை தந்தது போல எங்கள் எல்லாருக்கும் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்க கேட்கல ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். எப்படி வாக்குத்தத்தம் பண்ணி ஈசாக்கை கொடுத்தீரோ அதுபோல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தந்தருளுவீராக, நன்மைகளை தந்தருளுவீராக ஆண்டவரே. கற்பத்தின் கனியை தந்தருவீராக, குடும்ப ஆசீர்வாதங்களை தந்தருளுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவர் உங்களுக்கு அருள்வாராக. கரங்களை உயர்த்தி இருக்கிற உங்கள் கைகள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு சகலவற்றையும் அருள்வாராக. சுகத்தை, பலத்தை, மீட்பை, ரட்சிப்பை, விடுதலையை, ஆசீர்வாதங்களை, பொருளாதாரத்தை, நல்ல குடும்பத்தை, எதிர்காலத்தை, கற்பத்தின் கனியை எல்லாவற்றை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக.
ஸ்தோத்திரங்க தாவே, உம்முடைய கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் இந்த காலவேளையில் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய செய்தியை கேட்டு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றின தேவனே, ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவையே எங்களுக்கு தந்தீரே, அதோடு கூட மற்றெல்லாவற்றை எங்களுக்கு தராதிருப்பீரோ. ஆண்டவரே, எங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கொடுக்க வல்லமையுள்ள கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சகலவற்றையும் சம்பூரணமாய் தந்தருளும், சம்பூரணமாய் கொடுத்தருளும், ஒரு குறைவில்லாமல் சம்பூரணமாய் தாரும். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, செலுத்தப்பட்ட காணிக்கைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை அங்கீகரியும், பரலோகம் அதை அங்கீகரித்துக் கொள்ளட்டும். 1000 நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுப்பீராக. எல்லா மகிமையும் நாங்கள் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவானோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.